குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டப்ஷன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா February 20, 2026 வெள்ளிக்கிழமை என்ன கண்டப்ஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு நம்ம டெய்லி கண்டப்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்ட்னர் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு காவலர் தேர்வுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வருகிற February 22ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்வானது தொடங்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் நடக்க இருக்குது. 65 தேர்வுகள், 6500 வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அட்மிஷன் போட விருப்பமுள்ள மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷெடியூல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். தில்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் மண்டபத்தில் 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச ஏஐ தாக்க உச்சி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநாவை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர்களும் பிற நாட்டு தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துட்டு இருக்காங்க. இதில் ஐநாவுடைய பொதுச்செயலாளரான ஆண்டனியோ குட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துட்டு இருந்திருக்காரு. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரேசில் அதிபரான லூயி இனாசியோ லூலா டா சில்வா அவரும் கலந்துட்டு இருக்காரு. இலங்கை அதிபரான அனுருகுமார் திசாநாயக்கும், பூடான் பிரதமரான ஷெரிங் தோப்கே அவரும், மொரீஷியஸ் பிரதமரான ரவீன் சந்திர ராமகூலம் அவரும் கலந்துட்டு இருக்காரு. குரேஷியா பிரதமர் ஆண்ட்ரே பெலன்கோவிக் அவரும் கலந்துருக்காரு. செர்பியாவுடைய அதிபரான அலெக்சாண்டர் ஊசிக், ஷெஷல் துணை அதிபரான செபாஸ்டியன் பிள்ளை, எஸ்டோத்தோனியா பிரதமரான அசார் கோரிஸ், பின்லாந்து பிரதமர் பெட்ரோ ஓர்போ உள்ளிட்ட தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஏஐ மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியின் உரை வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தமிழ், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட 11 மொழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்நேர அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா குரல் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. அதாவது லைவில் வந்து ஒரு பேச வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா லைவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த நூலாசிரியர்கள், பதிப்பாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருது வழங்கியிருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஓவிஎஸ் சுவாமிநாதன் ஐயருடைய 172வது பிறந்த நாள் வந்து அதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாருடைய பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடுறோம் அப்படின்னா ஓவிஎஸ்ஸாவுடைய பிறந்தநாள். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? அடுத்தது ஏஐ பயன்பாட்டுக்கு 5 அம்ச தொலைநோக்கு பார்வை வந்து பார்த்திங்கன்னா புதுதில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி முன் வச்சிருக்காரு. தில்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் ஏஐ தொழில்நுட்ப பயன்பாட்டில் தேசிய இறையாண்மை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தன்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வகையில் இந்தியா சார்பில் மானோ தொலைநோக்கு பார்வையை வந்து பார்த்திங்கன்னா முன்வைக்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இந்த 5 அம்சங்கள்னு பார்த்திங்கன்னா தார்மீக நெறிமுறை, பொறுப்பான நிர்வாகம், தேசிய இறையாண்மை, அனைவருக்குமான அணுகல் மற்றும் உள்ளடக்கம், சட்டப்பூர்வ பயன்பாடு ஆகிய 5 அம்சங்களை வந்து பார்த்திங்கன்னா உள்ளடக்கி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டு ஏஐ உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தில் வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்கிறாங்க. இந்த ஆண்டு டெல்லியில் நடந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பொறுப்பு மிக்க புத்தாக்கம் இந்தியா பிரான்ஸ் வந்து கைகோர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ உச்சி மாநாட்டில் பிரான்ஸ் அதிபரான இமானுவேல் மேக்ரான் வந்து பார்த்திங்கன்னா உறுதியளிச்சிருக்காரு. இதில் G7 கூட்டமைப்புடைய தற்போதைய தலைமை பொறுப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் வகிக்குது. இல்லை ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் பிற தொழில்நுட்பங்கள் தவறான பயன்பாட்டிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க தீவிர பணிகள் வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுக்கவும், அந்த அடிப்படையில் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் இணையணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது இந்தியாவில் அரிய புவி காந்தங்கள் உற்பத்தி நடப்பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கும்னு அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. அதாவது நியோடைமியம் மற்றும் பிரிசியோடைமியம் உள்ளிட்ட அரிய வகை புவி தனிமங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் மத்திய அரசு வந்து தீவிரம் காட்டுறாங்க. தற்சார்பு இந்தியா அப்படின்ற திட்டத்தின் கீழ் மத்திய அரசு தீவிர முயற்சி வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு வராங்க. ஓகேங்களா? இந்த கனிமங்கள் வந்து பார்த்திங்கன்னா மின்சார வாகன உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை, தற்சார்பு உறுதி செய்யும் முக்கிய பங்களிப்பு வந்து வழங்குது. நாட்டின் அரிய கனிமங்களை பிரித்தடிக்கும் சுத்திகரிப்பு ஆலை வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறையாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக 4 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலை வந்து உருவாக்கப்பட இருக்குது. இதில் குஜராத் மற்றும் ஆந்திர பிரதேசம் இந்த 2 இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பணிகள் தொடங்கப்பட்டுச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா, மகாராஷ்டிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பணிகள் மேற்கொள்ள இருக்கிறாங்க. ஓகேங்களா? மின்சார வாகனங்கள், காற்றாலை டர்பன்கள், மின்னணு பொருட்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தளவாடங்கள் தயாரிப்பில் முக்கிய அங்கங்கள் ஆகிய புவி நிரந்தர காந்தங்களை உள்நாட்டில் தயாரிப்பதற்கான உகுந்த சூழலை கட்டமைக்க மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா தீவிர நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காசா மறுசீரமைப்பு பணிகளுக்காக அமெரிக்கா மற்றும் அமைதிக்குழு நாடுகள் சார்பில் $1700 கோடி, அதாவது இந்திய மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1.55 கோடி வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாரு. கடந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா
இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்த ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா முன்மொழிந்த அமைதி குழு அப்படின்னு ஒரு குழு வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குனார். இதன் ஆலோசனை கூட்டம் அமெரிக்காவில் வாஷிங்டன் நடந்துச்சு. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இது காசா மறுசீரமைப்பு அமைதி குழுவின் வந்து பார்த்திங்கன்னா பல உறுப்பு நாடுகள் சேர்ந்து $700 கொடுக்குறாங்க. அதில் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா $1000 கோடி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அது $700 கோடி, $1000 கோடி. அது மட்டும் இல்லாமல் மனிதாபிமான உதவிகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஐநா வந்து $200 கோடி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. காசாவின் நீடித்த அமைதிக்கும் அங்கு நிலைநிறுத்தப்பட உள்ள சர்வதேச படைகளுக்கும் இந்தோனேஷியா, மொராக்கோ, கஜகஸ்தான், கொசாவோ, அல்பேனியா ஆகிய 5 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வீரர்களை அனுப்புகிறாங்க. காசா காவல்துறைக்கு பயிற்சி அளிக்கும் பொறுப்பு எகிப்து மற்றும் ஜோர்டன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுட்ருக்காங்க. ஓகேங்களா? இந்த போர்ட் ஆஃப் பீஸுங்கிறது எந்த நாட்டு சம்மந்தமானது அப்படின்னு கேட்டாங்கன்னா காசா மறுசீரமைப்பு சம்மந்தமானது. இதை உருவாக்குனது யார் அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் பஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் பஸ்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அடுத்த நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்படல இந்த பிசிக்கான 2026 சிறை டெஸ்ட் பேஜில் இணையன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய முதல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா வருகிற பிப்ரவரி 22 தொடங்க இருக்குது. இது முழு மாதிரி தேர்வு தான். இந்த தேர்வு அனைவருக்கும் இலவசமானது. இந்த தேர்வை நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் இந்த ஷெடியூல் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த தேர்வு இந்த முழு மாதிரி தேர்வுக்கு அடுத்து அடுத்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 1 தான் நடக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நீங்கள் காவல்துறை அதிகாரியாகிறது உறுதி. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.